ஃபைனலி டோராவின் பயணங்கள் தொடரட்டும்ங்கிற மாதிரி நானும் என் ஹஸ்பண்டும் சேர்ந்து கொடைக்கானல் கிளம்பிட்டோம். ரொம்ப நாள் பிளான் 2 பேர் போயிட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 இயர்ஸ் ஆயிடுச்சு 2 பேர் போய். ஸோ இந்த தடவை வந்து கண்டிப்பாக நம்ம கிளம்பி போயிட்டு வந்துடலான்னு சொல்லிகிட்டே தான் இருந்தேன். இன்றைக்கி வந்து கிளம்பிட்டோம். ஸோ நாங்கள் வந்து இங்கே தான் ரூம் எடுத்திருந்தோம், காலாவெல்லின்னு சொல்லிட்டு ஒரு ரெசார்ட்டில். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து வேறு ஒரு ரூம் புக் பண்ணியிருந்தோம். அந்த ரூம் லாஸ்ட் டயத்தில் வந்து எங்களுக்கு கேன்சல் ஆகிடுச்சு. வெயிட்டிங் லிஸ்ட்டில் தான் இருந்தது, கேன்சல் ஆகிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு இங்கே வந்து ஒரு 2-3 இடத்துல தேடினோம். அதுக்கப்புறம் வந்து இங்கே நிற்பாங்க இல்லையா ரோட்டில், ரூம்ஸ் வேணுமான்னு கேட்டுட்டு அவங்கள்ட்ட கால் பண்ணி கேட்டோம். அவங்க தான் இந்த ரூம் வந்து எங்களுக்கு காட்டினாங்க. அதுவும் இந்த ரெசார்ட்டில் இந்த ஒரு ரூம் தான் லாஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி காட்டினாங்க. எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு அந்த ரூம். செம்ம நீட்டாக, பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருந்தது இந்த ரூமு. ஸோ நீங்களே பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. அப்படியே ஃபுல்லாக லைட்டு, மிரருன்னு சொல்லிட்டு பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்தது. அது மட்டும் இல்லாமல் ரூம் வந்து எப்படின்னா ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் ரொம்ப காமாக இருந்தது. எந்த டிஸ்டர்பன்ஸும் கிடையாது. ஸோ இங்கேருந்து வந்து ஒரு பால்கனி இருக்குது. அங்கே போயிட்டு வெளியில் சுற்றி பார்த்தோன்னா பக்கத்தில் வந்து ஒரு ஃபார்ம் இருக்குது. அந்த ஃபார்மில் வாத்து, அப்புறம் வந்து கோழி, அப்புறம் வந்துட்டு இவங்களுக்கெல்லாம் காவலுக்கு ஒரு நாயின்னு சொல்லிட்டு சூப்பராக இருந்தது. நாங்கள் பால்கனி திறந்து பார்க்கும்போதே எங்களுக்கு அவ்வளோ ஆசையாக இருந்தது. இதில் நான் ஜூம் பண்ணி காட்டியிருப்பேன் பாருங்கள். ரொம்ப க்யூட்டாக இருந்தது. இந்த மாதிரி ரூம்ஸ், இந்த மாதிரி நேச்சுரல் சீன்ஸ்லாம் பார்க்குறது வந்து எப்போயாவது ஒரு தடவை தான் கிடைக்கும். போன தடவை நாங்கள் கொடைக்கானல் வந்திருந்தப்போ ஒரு லாட்ஜில் தான் ரூம் எடுத்து தங்கியிருந்தோம். அப்போயும் நல்ல சீசனுங்கிறதுனால சுத்தமாக எங்களுக்கு ரூம் கிடைக்காம கடைசியில் நாங்கள் வந்து அந்த லாட்ஜில் எடுத்திருந்தோம். ஏன்னா டக்குன்னு கிளம்பி வந்தோம். ஸோ புக் பண்ண முடியல. நேராக போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டோம். ஏன்னா ஒரு தடவை புக் பண்ணி ரூம் வந்து நல்லா இல்லாமலாம் போயிருக்கு. ஃபோட்டோ பார்த்து புக் பண்ணி நேரில் வந்து பார்க்கும்போது சுத்தமாக நல்லா இல்லாமல் இருந்துச்சு. சரி நம்ம அதனால் நேரில் போயே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. ஸோ என்னோடய ஹேண்ட்பேக் கலெக்ஷன்ஸ் வந்து நிறைய பேர் கேட்குறீங்க. இன்றைக்கி வந்து இன்ஸ்டாவில் வந்துட்டு நான் ஸ்டோரியில் வந்து போட்டிருந்தேன். நான் இந்த ஹேண்ட்பேக்கு இதை பார்த்ததும் வந்துட்டு நிறைய சிஸ்டர் வந்து எங்கள் சிஸ்டர் வாங்குனீங்க, ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. எனக்கு தெரிஞ்சு எங்களோட ஷாப் ஓப்பன் பண்ணதுலேருந்து இன்றைக்கி வரைக்கும் நான் எங்கள் ஷாப்பில் மட்டும்தான் ஹேண்ட்பேக் வந்து பர்ச்சேஸ் பண்ணுவேன். வெளியில் எங்கேயுமே நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணதே கிடையாது. என்னோடய ஹேண்ட்பேக்கு ஃபுல்லாக என் ஹேண்ட்பேக் கலெக்ஷன்ஸ் எல்லாமே எங்கள் ஷாப்போடது தான். கண்டிப்பாக ஒரு நாள் வந்து நான் என் ஹேண்ட்பேக்கோட கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கெட்டில், அப்புறம் மில்க் பவுடர், டீ பவுடர், அப்புறம் சுகர் எல்லாமே வந்து செப்பரேட்டாக கொடுத்துருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு பவுச் கொடுத்துருந்தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 2 ப்ரஷ்ஷு, அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு டூத் பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு 2 சோப்பு, அப்புறம் ஒரு சின்ன பாட்டில் ஷாம்புன்னு சொல்லிட்டு எல்லாமே அப்படியே வந்து ஒரு எப்படி சொல்கிறது காம்பேக்டாக அழகாக கொடுத்துருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. இன்னொரு மினி விலாகில் பார்க்கலாமா?